ஒரு நாள் மொபைல் இல்லாம இருக்க முடியுமா? ஒரு சின்ன சேலஞ்ச். நாளைக்கு காலையில எழுந்ததுலருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைலே தொடாம இருக்க முடியுமா? என்னால ஈஸியா இருக்க முடியும்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரியும். அது என்னன்னு இந்த கதையில பார்க்கலாம் வாங்க. இங்க ரமேஷுங்கிற பையன் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? பல் கூட தேய்க்காம முதல்ல மொபைல்ல தான் எடுத்து பார்ப்பான். WhatsApp, Instagram, Facebook, YouTubeன்னு எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையவே பார்ப்பான். அவங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாலும் 1 நிமிஷம்பான். அப்பா பேசினாலும் 1 நிமிஷம் இருங்கப்பாம்பான். இப்படி எல்லாத்துக்குமே அவன் சொல்ற ஒரே பதில் அந்த 1 நிமிஷம் தாங்க. ஒரு நாள் அவனோட தாத்தா அவனுக்கு ஒரு சேலஞ்ச் குடுத்தாரு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மொபைல் இல்லாம இரு அப்படின்னு சொன்னாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே, "இந்த சேலஞ்ச் ரொம்ப ஈஸி தாத்தா. நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில எழுந்தான். அவனோட கை ஆட்டோமேட்டிக்கா மொபைல தேடுச்சு. ஆனா, அவனோட தாத்தா ஏற்கனவே அவனோட மொபைல எடுத்து வச்சிருந்தாரு. முதல் 1/2 மணி நேரம் என்ன பண்றதுன்னே தெரியாம, எதையோ பறிகொடுத்த மாரி உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டிவியும் பார்க்கல. அவனுக்கு மொபைல் இல்லாம நேரவே போக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய போய் உட்கார்ந்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல இயற்கை காற்று வாங்கினான். பக்கத்து வீட்டு பசங்கலாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சான். சிரிச்சான், ஓடினான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசார சந்தோஷப்பட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதியம் அவங்க அம்மாவோட உட்காந்து சாப்பிட்டான். அவங்க அம்மாவோட மனசு விட்டு பேசுறான். ஈவினிங் அவங்க அப்பா வந்ததும் அவங்க அப்பாவோட உட்காந்து டீ குடிச்சிட்டே பேசினான். நைட் அவங்க தாத்தா கேட்டாரு, "எப்படி இருந்துச்சு மொபைல் இல்லாத இந்த ஒரு நாள்?" அப்படின்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், "மொபைல் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா, அத விட நாம நம்ம குடும்பத்தையும், நம்ம வாழ்க்கையும் எவ்ளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு இப்பதான் புரியுது." தாத்தா சிரிச்சாரு. "மொபைல் யூஸ் பண்றது தப்பில்ல. ஆனா, அத அளவுக்கு மீறி யூஸ் பண்றது தான் தப்புன்னு" சொன்னாரு. மொபைல் நமக்கு ஒரு நல்ல கருவி. ஆனா, அது நம்ம நேரத்தையும், உறவுகளையும், சந்தோஷத்தையும் திருட ஆரம்பிச்சா, ஒரு தடவ நின்னு யோசிக்கணும். ஒரு நாள் முடியலன்னா, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது மொபைல் வச்சுட்டு, உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுங்க. வெளிய கொஞ்ச நேரம் நடந்து பாருங்க. வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும்னு உங்களுக்கு புரியும். இந்த சேலஞ்ச நீங்க ட்ரை பண்ண தயாரா? கமெண்ட்ல ரெடின்னு சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல மனதை தொடும் கதைகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.